ஸ்ரீ ரங்கநாதர் அருளிய பிரசாதத்தை உண்ட ஆண்டாள் கர்ப்பவதியானாள். இந்த நற்செய்தியை ராமானுஜரிடம் கூறத்தாழ்வான் கூறியதும் ராமானுஜர் மிகவும் சந்தோஷப்பட்டார். பின்பு ராமானுஜர் ஆண்டாளின் நலனை பற்றி சீடர்களிடம் விசாரிக்க அவர்களும் அவள் கர்ப்பம் தரித்து 3 மாதம் ஆகிவிட்டது என்று பதிலளித்தனர். ராமானுஜரும் ஆண்டாளுக்கு விளைக்காப்பு ஆகிவிட்டதா, அவள் எப்படி இருக்கிறாள் என்று அடிக்கடி விசாரித்துக் கொண்டே இருந்தார். ஆண்டாளுக்கு பிரசவம் ஆகிவிட்டது என்பதை அறிந்ததும் ராமானுஜருக்கு ஒரே சந்தோஷம். குழந்தை பிறந்த 12ஆம் நாள் தொட்டில் போடுவது வழக்கம். ராமானுஜருக்கு அதுவரையிலும் பொறுக்கலையாம். குழந்தையை பார்க்கணுமே என்று ராமானுஜர் கேட்க, ராமானுஜருடைய சீடரான எம்பார் குழந்தைக்கு பாதுகாப்பாக ஓம் நமோ நாராயணாய என்ற துவய மந்திரத்தை கூறிக்கொண்டே ராமானுஜரிடம் அழைத்து வந்தார். குழந்தையை உச்சி முகர்ந்த ராமானுஜர் எம்பார் தூக்கி வந்ததால்தான் குழந்தையிடம் பகவானின் நாமம் மணக்கிறது என்றார். அதற்கு எம்பார் குழந்தை கர்ப்பத்தில் இருந்த நாள் முதல் ராமானுஜரின் நினைவிலேயே இருந்ததனால்தான் அதனிடம் பகவானின் நாமம் மணக்கிறது என்று பதிலளித்தார். ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை அருளி செய்த பராசரருக்கு என்ன செய்வது என்று ஆளவந்தார் திணறினார். இந்த குழந்தைக்கு பராசரன் என்று பெயரை வைத்து ராமானுஜர் ஆளவந்தாரின் 2வது கட்டளையை பூர்த்தி செய்தார்.